உலகெங்கிலும் லட்சக்கணக்கான மக்களால் போற்றப்படும் ஒரு மாபெரும் ஐகான். பலரும் அவரை ஒரு தெய்வமாகவே கும்பிடுறாங்க. ஆமா, ஒரு மிகப்பெரிய உச்சத்துல இருக்கிற ஒரு மனிதர். கரெக்ட். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் மேல திடீர்னு ஒரு பயங்கரமான பாலியல் வதந்தி பரவுது. அதுவும் சாதாரண வதந்தி இல்ல. அது தொடர்ந்து அவர் தங்கியிருக்கிற இடத்திலே ஒரு கொலையும் நடக்குது. நிஜமாவே ஒரு பகீர்னாகிற ஒரு சூழ்நிலை தான் இது. கண்டிப்பா. இப்போ அந்த மனிதர் என்ன செய்வார்? பதறிப்போய் ஒரு பெரிய பிஆர் டீமை வச்சு விளக்கம் கொடுப்பாரா? ஊடகங்களை சந்திச்சு நான் நிரபராதி அப்படின்னு அழுதபடி நிரூபிக்க போராடுவாரா? பொதுவா எந்த ஒரு சாதாரண மனிதரும் அதான் செய்வாங்க. ஆனா அவர் அப்படி செய்யல. அவர் முழுமையா மௌனத்தை கடைபிடிக்கிறார். எந்த ஒரு தற்காப்பு வார்த்தையும் அவர் வாயிலிருந்து வரல. இது ஏதோ ஒரு ஹாலிவுட் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்தோட கதைக்களம் கிடையாது. ஆமா, இது நம்ம வரலாற்று நடந்த ஒரு உண்மை சம்பவம். 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி புத்தரின் வாழ்க்கையில நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு இது. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல நாம உள்ள நுழைந்து பார்க்க போவது வெறும் வரலாற்றை மட்டும் கிடையாது. ஆமா, அதோட உளவியலையும் சேர்த்துதான். அதேதான். ஓஷோ அவர்கள் புத்தரின் தம்ம பதம் குறித்து ஆற்றிய 98வது சொற்பொழிவோட ஆடியோவை தான் இன்னைக்கு நாம முழுமையா அலச போறோம். இது ஒரு சாதாரண ஆன்மீக உரைன்னு நம்ம கடந்து போயிட முடியாது. கண்டிப்பா முடியாது. ஏன்னா இது நமது ஈகோ, அப்புறம் வதந்திகளோட உளவியல் மற்றும் மனித மனதின் மிக இருண்ட பக்கங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர ஒரு பயணம். உங்களை இந்த தேடலுக்கு வரவேற்கிறோம். மிக சரியான ஒரு தொடக்கம். இந்த 98வது சொற்பொழிவு பாத்தீங்கன்னா உண்மையின் தன்மைக்கும் போலியான பிம்பங்களுக்கு விடிய நடக்கிற ஒரு மாபெரும் யுத்தம்னு சொல்லலாம். ஓ, உண்மையா? ஆமா, இந்த தகவல்களைத்தான் நாம இன்னைக்கு துகள் துகளா பிரிச்சு அதோட உளவியல் காரணிகளை ஆராய போறோம். சூப்பர். இந்த நிகழ்வுக்குள்ள நாம போறதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தோட பின்னணியை நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது புத்தரோட அந்த காலகட்டம். கரெக்ட். புத்தரோட புகழ் இந்தியா முழுவதும் ஒரு காட்டு தீ போல பரவிக்கிட்டு இருக்கு. அவரை பார்க்கவும் அவரோட வார்த்தைகளை கேட்கவும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வர்றாங்க. ஒரு மிகப்பெரிய மக்கள் அலை அவரை நோக்கி போகுது. ஆமா. ஆனா எந்த ஒரு மாபெரும் வெளிச்சத்திற்கும் பின்னாடி ஒரு இருண்ட நிழல் உருவாகும் இல்லையா? அதே போல புத்தரை அழிக்க ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டப்படுது. இங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த சதித்திட்டத்தை தீட்டியது கடவுளை நம்பாத நாத்திகர்கள் கிடையாது. அப்ப வேற யாரு? மாறாக கடவுளோட பேரால் காலங்காலமா பிழைப்பு நடத்திக்கிட்டு இருந்த மத குருமார்களும் புரோகிதர்களும் தான் அவரை கடுமையா எதிர்த்தாங்க. வாவ், இது கேக்குறதுக்கே ஒரு முரண்பாடா இருக்கு. ஆனா இத ஒரு பிசினஸ் கோணத்துல பார்த்தா மிக எளிதா புரியும். ஆமா, நீங்க அந்த கார்ப்பரேட் உதாரணத்தை சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். அதேதான். இப்போ சந்தையில காலம் காலமா ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி ஆதிக்கம் செலுத்தி வருதுன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு எந்த போட்டியும் இல்ல. ஒரு மோனோபோலி மாதிரி. கரெக்ட். திடீர்னு ஒரு புதிய ஸ்டார்ட் அப் கம்பெனி வருது. அந்த ஸ்டார்ட் அப் மக்களோட உண்மையான பிரச்சனையே தீர்க்குது. எந்த ஏமாற்று வேலையும் இல்ல, நடுவுல இடைத்தரகர்கள் யாரும் இல்ல. உடனே அந்த பழைய பெரிய கம்பெனிக்கு ஒரு மரண பயம் வந்துரும். ஆமா, ஏன்னா அவங்களோட ஒட்டுமொத்த வியாபார அடித்தளமே ஆட்டங்காணுது இல்லையா? புத்தரோட வருகையும் அப்படிதான் இருந்துச்சு. அந்த ஒப்பீடு மிக துல்லியமானது. காலம் காலமா இருந்த பழைய மத அமைப்புகள் மனிதர்கள் கிட்ட, நீங்க கடவுளை அடையணும்னா நாங்க தான் பாலம், எங்களுக்கு நீங்க காணிக்கை செலுத்தணும், சடங்குகள் செய்யணும்னு ஒரு பெரிய வியாபாரத்தை கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. ஒரு பயத்தை உண்டாக்கி வச்சிருந்தாங்க. ஆமா ஆமா, புத்தர் உங்களுக்கு எந்த புரோகிதரும் தேவையில்லை, உங்களை தேடி நீங்களே செல்லுங்கள், நீங்க தான் உங்களுக்கான வழிகாட்டின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். இது அந்த பழைய அமைப்புகளுக்கு பெரிய அடியா விழுந்திருக்கும். கண்டிப்பா. இது ஒரு உயிரற்ற சடங்குவாத மதத்திற்கும் உயிருள்ள ஒரு மாபெரும் உண்மைக்கும் நடக்கிற போர். இத ஓஷோ ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தின் மூலம் விளக்குகிறார். என்ன உதாரணம் அது? அதாவது, ஒரு உண்மையான தங்க நாணயம் சந்தைக்கு புழக்கத்திற்கு வருதுன்னு வச்சுப்போம். அதை பார்த்து ஒரு சாதாரண கல்லோ அல்லது மண்ணோ பயப்படாது. ஏன்னா அவற்றுக்கு நாணயம் அப்படிங்கிற பிம்பம் இல்ல. கரெக்ட். ஆனா போலி நாணயங்களுக்கு தான் மிகப்பெரிய பயம் வரும். உண்மையான நாணயம் புழக்கத்திற்கு வந்துடுச்சுன்னா இதுவரை தங்களை நாணயம்னு நம்ப வச்சுக்கிட்டு இருந்த போலி நாணயங்களோட மதிப்பு 0 ஆயிடும். ஓ, ரொம்ப ஆழமான உதாரணம். அப்போ அந்த போலி நாணயங்கள் வேறு யாரும் அல்ல, அந்த மத குருமார்கள் தான். அதேதான். புத்தர் அப்படிங்கிற உண்மையான நாணயம் வந்ததால அவங்க தங்கள் பிழைப்பு பறிப்போயிடும்னு பயந்தாங்க. அந்த பயம்தான் அவங்கள கண்மூடித்தனமான ஒரு சதி திட்டத்தை தீட்ட வச்சது. அந்த சதி திட்டத்தோட மையமாக அவங்க தேர்ந்தெடுத்தது ஒரு பெண்ணை, சுந்தரி அப்படிங்கிற ஒரு அழகான இளம் பெண் துறவி. ஒரு துறவிக்கு இருக்கக்கூடாத மிகப்பெரிய பலவீனமான பண ஆசை அவகிட்ட இருந்துச்சு. ஆமா, அந்த மதவாதிகள் அவளுக்கு ஏராளமான பணத்தையும் ஆசை வார்த்தைகளையும் கொடுத்து ஒரு வதந்திய பறக்க செய்தார்கள். ஒரு மிகப்பெரிய கேரக்டர் அசாசினேஷன். கரெக்ட்.
அவள் தினமும் மாலையில் புத்தர் தங்கியிருக்கிற ஜெடவனத்துக்கு செல்வது போலவும் இரவு முழுவதும் அங்கே தங்கிவிட்டு காலையில் வெளியே வரும்போது ஊர் மக்கள் கிட்ட வந்து நான் இரவு முழுவதும் புத்தரோடு தான் தனிமையில் இருந்தேன்னு சொல்றது போலவும். ஆமா, அப்படி ஒரு நாடகத்தை மிக திட்டமிட்டு அரங்கேற்றினாங்க. இது பாத்தீங்கன்னா மிக நுணுக்கமா திட்டமிடப்பட்ட ஒரு உளவியல் தாக்குதல். வதந்தி அப்படிங்கிறது ஒரு வைரஸ் போல. அது உண்மையை விட மிக வேகமா பரவக்கூடியது. கண்டிப்பா சுந்தரியோட வார்த்தைகளை மக்கள் தங்களுக்குள் பேசத் தொடங்கினாங்க. ஒரு மகான பற்றி இப்படி ஒரு அபாண்டமான பழி வந்தவுடனே ஊர் முழுவதும் அது காட்டுத்தீயா மாறியது. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்த இடம் வெறும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல சுருங்கி போச்சு. இங்கேதான் என்னால மனித மனதோட செயல்பாட்டு புரிஞ்சுக்கவே முடியல. ஏன் அப்படி என்ன தோணுது உங்களுக்கு? அதாவது ஒரு மகான பற்றி அவங்க அதுவரை தெய்வமா மதித்த ஒருவர் மேல இப்படி ஒரு வதந்தி வந்தா மக்கள் ஏன் அதை தீர விசாரிக்காம உடனே நம்புறாங்க? அது ஒரு நல்ல கேள்வி. ஒரு தூய்மையான வெள்ளை சட்டையில இருக்கிற சிறிய கருப்பு கரையை மட்டும் நம்ம கண்கள் தேடி பிடிப்பது போல மனித மனம் ஏன் எப்பவுமே ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பவர்களின் வீழ்ச்சிய அவ்வளோ ரசிக்குது? எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு வதந்திய எப்படி அவங்களால ஏத்துக்க முடியுது? அதுதான் மனித மனதோட மிகப்பெரிய இருண்ட பலவீனம். இங்குதான் ஓஷோவோட ஆழமான உளவியல் பார்வை நமக்கு தேவைப்படுது. மக்கள் ஏன் அதை உடனடியாக நம்பினாங்கன்னா அவங்க அதை நம்ப விரும்புனாங்க. நம்ப விரும்பினார்களா? எப்படி? உளவியல்ல இது சைக்கலாஜிக்கல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரண மனிதன் சமூகத்துக்காக தன் பாலியல் ஆசைகளையும் பண ஆசையையும் கோபத்தையும் தனக்குள்ள கடுமையா அடக்கி வச்சிருக்கான். ஓ, அந்த அடக்கப்பட்ட உணர்வுகள். ஆமா, இந்த அடக்கி வைக்கப்பட்ட உணர்வுகள் அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்துல அவன் புத்தர் போன்ற ஒரு முழுமையான தூய்மையான மனிதனை பார்க்கும்போது புத்தரோட தூய்மை ஒரு கண்ணாடி போல செயல்பட்டு மனிதனோட சொந்த அழுக்குகளை அவனுக்கே எடுத்துக்காட்டுது. ஆஹா, அப்போ அந்த தூய்மைய பார்க்கும்போது இவனுக்கு ஒரு வலி உண்டாகுது. கரெக்ட். அவர் அவ்வளோ தூய்மையா இருக்கார், நான் மட்டும் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கிறேங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வலியும் மனிதனுக்கு ஏற்படுது. இப்ப புரியுது. அப்படியானால் புத்தரும் தன்னைப் போலவே காமத்தில் விழும் ஒரு சாதாரண மனிதன்தான் ஒரு வதந்தி வரும்போது இவர்களோட அந்த குற்ற உணர்வு திடீர்னு குறைஞ்சிடுது. எக்ஸாக்ட்லி. பாத்தாயா, உலகமே போற்றும் புத்தனே இப்படிதான் இரவில் ரகசியமா செயல்படுறார். அப்படி இருக்கும்போது சாதாரண மனிதனான நான் இப்படி இருப்பதில் என்ன தவறுன்னு தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக்க இந்த வதந்தி ஒரு கருவியா மாறுது. ஒரு மிகப்பெரிய ஆறுதலா மாறுது அவங்களுக்கு. தங்களுக்குள்ள இருக்கிற மோசமான குணங்களை அவங்க புத்தர் மீது திணிக்கிறாங்க. மிக சரியா சொன்னீங்க. அடக்கி வைக்கப்பட்ட ஆசைகள் தான் வதந்திகளுக்கான மிகப்பெரிய எரிபொருள். மனிதர்களுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இல்ல, தங்கள் ஈகோவை காப்பாற்றிக் கொள்ளும் ஆசைதான் அதிகம். அதனாலதான் அந்த வதந்தி வந்த உடனே மக்கள் எல்லாரும் அவரை விட்டு விலகி போனாங்க. பெயரும் ஒரே இரவுல தரைமட்டமாகுது. ஆனா அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. முழுமையான மௌனம் காக்கிறார். இது சாதாரண விஷயம் அல்ல. ஆமா, இன்றைய காலகட்டத்துல, அதாவது இந்த சோஷியல் மீடியா மற்றும் பிஆர் உலகத்துல ஒருவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அவர் மௌனமா இருந்தா அது அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவே அனைவராலும் கருதப்படும். கண்டிப்பா அவர் ஏதோ மறைக்கிறான்னு நினைப்பாங்க. புத்தர் நினைச்சிருந்தா ஊரை கூட்டி தான் நிரபராதி என்று சொல்லியிருக்கலாம். சுந்தரிய நேருக்கு நேர் கேள்வி கேட்டிருக்கலாம். ஒரு பெரிய அறப்போராட்டமோ அல்லது உண்ணாவிரதமோ இருந்திருக்கலாம். ஆனா அவர் எதையும் செய்யல. உண்மையை ஏன் அவர் தற்காத்து பேசல? இதற்கான விடைய ஓஷோ மிக கூர்மையா முன்வைக்கிறார். இந்த இடத்துல ஒரு மகாத்மா காந்தியோட சத்தியாகிரகம் அப்படிங்கிற வார்த்தையை கடுமையா விமர்சிக்கிறார். ஓ, சத்தியாகிரகத்தையா? எப்படி? சத்தியாகிரகம் என்றால் உண்மைக்கான பிடிவாதம் அல்லது ஆவேசம், உண்மைக்காக போராடுவது. ஓஷோவோட பார்வைப்படி நீங்க உன்னை பற்றி பிடிச்சுக்கிட்டு இதுதான் உண்மை, இதை நீங்க நம்பிதான் ஆக வேண்டும்னு போராடுறீங்கன்னா, ஓ, அப்போ ஆழ் மனதுல ஒரு பயம் இருக்குன்னு அர்த்தமா? அதேதான். உங்கள் ஆழ் மனதில் எங்கோ ஒரு மூலையில அது தோற்றுவிடுமோ என்ற பயம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது நான் உண்மையாக இருக்கிறேன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்தா அந்த உண்மையின் மீதே எனக்கு முழுமையான நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். மிக சரியா புடிச்சிட்டீங்க. சூரியன் பிரகாசிக்கிறது அப்படின்னு சூரியன் யாருக்கும் நிரூபிச்சிட்டு இருக்க வேண்டியதில்ல. அது தன் இயல்புல இருந்தாலே போதும் அப்படிங்கிறது போல. ஆமா, உண்மைக்கு எப்போதுமே பிடிவாதம் அல்லது வக்கீல் தேவையில்லை. உண்மை தன்னைத்தானே காத்துக்கொள்ளும் வலிமையுடையது. அது நிராயுதபாணியா எந்த தற்காப்பும் இல்லாமல் நின்றாலும் இறுதியாக வெல்லும். புத்தர் அதனாலதான் அமைதியா இருந்தாரா? ஆமா, புத்தர் அந்த நேரத்துல தன் சீடர்கள் கிட்ட எந்த பதற்றமும் இல்லாம புன்னகையுடன் ஒரு வார்த்தை சொன்னார். குப்பைகள் எரிந்து விட்டன, தங்கம் மட்டுமே மிஞ்சியுள்ளது அப்படின்னு. வாவ், குப்பைகள் எரிந்து விட்டன, தங்கம் மட்டுமே மிஞ்சியுள்ளது. அதாவது 1000 கணக்குல வந்தவங்கெல்லாம் உண்மைக்காக வந்தவங்க அல்ல, ஏதோ ஒரு மாயைக்காக வந்தவங்க.
இந்த ஒரு சிறிய வதந்தியை கேட்ட உடனே ஓடிப்போன அவங்க எல்லாமே மேலோட்டமானவர்கள். அப்போ இப்போ எஞ்சி இருக்கிற அந்த சிலர் தான் உண்மையான தங்கம் போன்ற சீடர்கள். கரெக்ட். இந்த வதந்திய புத்தர் ஒரு வடிகட்டியா பயன்படுத்திக்கிட்டார். அது ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை. ஆனா புத்தரோட இந்த மௌனத்தை அந்த எதிரிகளால தாங்கிக் கொள்ள முடியல. சுந்தரியோட மனசாட்சி அவளை கொள்ளத் தொடங்குது. குற்ற உணர்வு அவள சும்மா விடாது இல்லையா? ஆமா, தான் இவ்ளோ பெரிய பழி சுமத்தியும் அந்த மனிதர் ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசலையேங்கிற குற்ற உணர்வு அவளை வாட்டுது. அவ ஒருவேளை உண்மைய ஊர் மக்கள் கிட்ட சொல்லிடுவாளோ அப்படின்னு அந்த மதகுருமார்களுக்கு பயம் வந்துடுது. பயம் வந்தா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்களே. போனாங்க. உடனே அவங்க கூலிப்படைய வச்சு சுந்தரிய கொலை செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பிணத்தை புத்தர் தங்கும் ஜதவனத்திலேயே மறைச்சு வச்சுட்டு புத்தர் தான் பழிய மறைக்க சுந்தரிய கொஞ்சு விட்டார்னு அடுத்த பழிய போடுறாங்க. இப்ப வதந்தி கொலையா மாறிடுச்சு. ஆமா, ஆனா உண்மை சொன்னது போலவே தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளும் இல்லையா? வெளிவரும். சுந்தரிய கொலை செய்த அந்த கூலிப்படையினர் கொஞ்ச நாட்களிலேயே ஒரு மதுக்கடையில போதையில நடந்த உண்மைகள் எல்லாவற்றையும் உளறிட்டாங்க. சதித்திட்டம் வெளிச்சத்திற்கு வந்தது. மதகுருமார்களோட முகம் கருத்து போனது. புத்தரோட புகழ் முன்பு இருந்ததை விட இப்ப பல மடங்கு பெருகியது. ஆமா, இந்த மொத்த சம்பவத்தையும் வச்சுக்கிட்டு தான் ஓஷோ தம்மபதத்தின் ஒரு மிக முக்கியமான வரியை விளக்குகிறார். பொய் சொல்பவர்கள் நரகத்திற்குச் செல்வார்கள் அப்படிங்கிற வரியத்தான் ஓஷோ இங்க கையில எடுக்கிறார். பொதுவா நரகம் என்றாலே பூமிக்கு அடியில் கொதிக்கும் எண்ணெய் சட்டியோடு இருக்கிற ஒரு இடம்னு தான் மதங்கள் நமக்கு கத்துக் கொடுத்திருக்கு. ஆனா ஓஷோ இது எப்படி உளவியல் ரீதியா அணுகிறார்? ஓஷோ சொல்றார், நரகம் என்பது ஒரு புவியியல் இடம் அல்ல, அது முற்றிலும் ஒரு உளவியல் நிலை அப்படின்னு. உளவியல் நிலையா? ஆமா. நீங்க பொய் சொல்லும் போதெல்லாம் உங்க இதயத்துல, உங்க நரம்பு மண்டலத்துல ஒரு சிறு முடிச்சு விழுது. இத மிக அழகா புரிஞ்சிக்க ஓஷோ லை டிடெக்டர் என்று சொல்லப்படும் பொய் கண்டறியும் இயந்திரத்தை உதாரணமா சொல்றார். ஓ, அந்த பாலிகிராஃப் மிஷின். ஆமா. ஒரு மனிதனை அந்த இயந்திரத்துல இணைச்சிட்டு, நீங்க இப்போ இந்த அறையில தான் இருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு சாதாரண கேள்வியை கேட்டா அவன் ஆம் அப்படின்னு சொல்வான். அப்ப அவனோட இதய துடிப்பு, மூளையின் அலைகள் எல்லாம் மிக சீரா இருக்கும். ஏன்னா உண்மைய கூறும்போது மூளைக்கு எந்த கூடுதல் சுமையும் இல்ல, அது இயல்பா நடக்குது. கரெக்ட். ஆனா நீ தான் அந்த கொலையை செய்தாயா அப்படின்னு கேட்கும்போது அவன் உள்ளுக்குள்ள தான் செய்ததை உணர்ந்திருந்தும் வெளியே இல்லை என்று பொய் சொல்ல முற்படுகிறான். அப்போ அந்த மூளைக்கு ஒரு பிரஷர் வருது. ஆமா. அந்த ஒரு மைக்ரோ வினாடியில அவனோட மூளை உண்மைய மறைச்சு ஒரு புதிய பொய்ய உருவாக்கி அதை சொல்லணும். இந்த செயல்முறை அவனோட மூளைக்கும் உடலுக்கும் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. ஓ, அந்த அழுத்தம்தான் அவனோட இதய துடிப்பை லேசா நிறுத்தி ஒரு தடையை ஏற்படுத்துது. அதேதான். அதுதான் இயந்திரத்தோட வரைபடத்துல ஒரு முடிச்சு போல பதிவாகுது. வாவ், ரொம்ப துல்லியமா சொன்னீங்க. சிறு பொய்யோ பெரிய பொய்யோ ஒவ்வொரு முறை ஒரு மனிதன் பொய் சொல்லும் போதும் அவனுக்குள்ளே ஒரு முரண்பாடு ஏற்படுது. அவனோட உள்ளங்கைகள் வியர்க்கும், இதய துடிப்பு மாறும். ஆமா. இப்படி தொடர்ந்து பொய் சொல்ல சொல்ல அவனோட மனதிலும் உடலிலும் எண்ணற்ற முடிச்சுகள் விழுகின. ஓஹோ, இந்த முடிச்சுகளோட தொகுப்பு தான் அந்த நரகமா? ஆமா. இந்த நிரந்தரமான அழுத்தமான மனநிலைதான் நரகம். ஆக பொய் சொல்பவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்பதன் உண்மையான அர்த்தம் பொய் சொல்பவர்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு நரகத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள் என்பதுதான். வாவ், நரகம் அப்படிங்கறத இதை விட யாரும் இவ்ளோ அறிவியல் பூர்வமா விளக்க முடியாது. அப்படியானால் ஸ்வர்க்கம் என்பது இந்த முடிச்சுகள் ஏதும் இல்லாத, எந்த முரண்பாடும் இல்லாத சுதந்திரமான ஒரு இலகுவான மனநிலை. கரெக்ட். எந்த ரகசியத்தையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு வெளிப்படையான தன்மை. ஆனா இந்த இலகுவான தன்மையை அடைவது அவ்வளோ எளிதல்ல. இதனாலதான் ஓஷோ அந்த உரையில உண்மையை தேடிச் செல்லும் ஒரு சந்நியாசியின் அல்லது ஒரு சாதாரண மனிதனின் மனதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றார். ஆமா, அந்த நகரத்தோட ஒப்பீடு. ஆமா, நாம நமது மனதை ஒரு எல்லைப்புற நகரம் போல, அதாவது பஞ்சாப் மாநிலத்தைப் போல வைத்திருக்க வேண்டும்னு சொல்றார். அது ஒரு மிகச்சிறந்த ஒப்பீடு. ஒரு நாட்டோட மையப்பகுதியில் இருக்கிற நகரங்களுக்கு அதிக பாதுகாப்பு தேவைப்படாது. மக்கள் எந்த கவலையும் இல்லாம தூங்குவாங்க. ஆனா பஞ்சாப் அப்படி இல்லையே. ஆமா, பஞ்சாப் போன்ற ஒரு எல்லைப்புற நகரம் எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா எப்போது வேண்டுமானாலும், எந்த நொடி வேண்டுமானாலும் எதிரிகளோட தாக்குதல் வரலாம். அதனால அங்குள்ள ராணுவமும் சரி, மக்களும் சரி, இயல்பாகவே மிகவும் வலிமையானவர்களாகவும் விழிப்புணர்வு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. அதே போலதான் உண்மையான சொர்க்கத்தை, அதாவது அந்த இலகுவான மனநிலையை தேடிப் போகிற ஒரு மனிதனுக்குத்தான் சோதனைகள் அதிகம் வரும். கண்டிப்பா.
காமம், ஆசை, கோபம், பொறாமை போன்ற உணர்வுகள் எந்த நொடியிலும் அவனில் நுழைய பார்க்கும். அதனால அவன் அந்த எல்லைப்புற நகரத்தைப் போல 24 மணி நேரமும் விழிப்புணர்வோடு இருக்கணும். சுந்தரி அந்த விழிப்புணர்வை தவறவிட்டா. ஆமா, அவள் ஒரு துறவியாக இருந்தும் கூட தற்காலிகமான பணத்தோட ஆசைக்காக தன் குருவான புத்தரையே காட்டிக் கொடுத்தாள். அவளுக்குள் பேராசை என்ற எதிரி எளிதா நுழைந்து விட்டது. உண்மைதான். சுந்தரியோட நிலைய நாம ஆழமா பரிசீலிக்கணும். பணத்திற்காக தன்னையே அழித்து கொண்டாள். இதை கேட்கும்போது எனக்கு இயேசுநாதரோட வாழ்க்கையில வரும் யூதாஸ் தான் நினைவுக்கு வரான். வெறும் 30 வெள்ளி நாணயங்களுக்காக தன் குருவான இயேசுவ காட்டிக் கொடுத்தான் யூதாஸ். ரெண்டும் ஒரே மாதிரி சம்பவங்கள் தான். அதே போலதான் சுந்தரியும் பணத்திற்காக தன்னை விற்று, தன்னுடைய ஆன்மாவையே விற்று ஒரு உண்மையான நரகத்தை உயிருடன் இருக்கும்போதே அனுபவித்தாள். நாம வெளியிருந்து பார்க்கும்போது அவங்கள குற்றவாளிகள்னு மிக எளிதா சொல்லிடுறோம். ஆனா ஓஷோ சொல்றது அதற்காக இல்ல. ஆமா, ஓஷோ போன்றவர்கள் வரலாற்றை சொல்வது அந்த மனிதர்களை தீர்ப்பெடுப்பதற்காக அல்ல, நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளத்தான். நாம நம்மளே கேட்டுக்கணும். ஆமா, ஒருவேளை நமக்கு ஒரு மிகப்பெரிய தொகை அல்லது ஒரு பெரிய பதவி கொடுக்கப்பட்டால் நாம ஒரு பொய்ய சொல்ல தயங்குவோமா? நம்முடைய கொள்கையை, உண்மையை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எவ்ளோ பேரால் உறுதியா சொல்ல முடியும்? அந்த பேராசை என்ற விதை நம் அனைவருக்குள்ளும் எங்கோ ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டுதான் இருக்கு. கண்டிப்பா. இந்த இருட்டை நேருக்கு நேர் சந்திக்க வைப்பதுதான் இந்த 98வது சொற்பொழிவின் உண்மையான நோக்கம். நிச்சயமாக. அறிவை அடைவது என்பது வேறு, அந்த அறிவின் மூலம் நம்மை நாமே உணர்வது என்பது வேறு. இந்த ஆழமான உரையாடல் நமக்கு அதைத்தான் சாத்தியப்படுத்துது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேசியாகணும். அறிவை பற்றி பேசும்போது அந்த அறிவு எப்படி நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத கவனிப்பது மிக முக்கியம். ஆமா, அன்னைக்கு இருந்த நிலைமை வேற. 2500 ஆண்டுகளுக்கு முன் அந்த மத குருமார்கள் அறிவை, ஞானத்தை ஒரு வியாபார பொருளா மாற்றி அத வச்சு பணம் சம்பாதிக்க நினைச்சாங்க. அறிவை அவங்க தங்களுக்குள் சுருக்கிக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை முற்றிலும் தலைகீழா இருக்கு. ஒரு மாபெரும் முரண் இது. ஆமா, நாம இன்று இவ்வளவு ஆழமான கருத்துக்களை சுதந்திரமா பேசிக்கிட்டு இருக்கோம்னா அதற்கு காரணம் நாம ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட அந்த அற்புதமான ஆடியோ புத்தகம்தான். நீங்க இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ஆழமான கருத்துக்கள் தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கிற ஆடியோ புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இது ஒரு மிக சிறந்த முயற்சி. எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாம அறிவை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக ஒரு தனிநபர் எடுக்கும் பெருமுயற்சி இது. அதுதான் இங்கு நாம கவனிக்க வேண்டியது. இன்றைய கமர்ஷியல் உலகத்துல ஒவ்வொரு கிளிக்குக்கும், ஒவ்வொரு பார்வைக்கும் பணம் சம்பாதிக்க நினைக்கும் இந்த காலகட்டத்துல இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் எவ்விதமான விளம்பர வருமானமும் இல்லாம, அதாவது எந்த மானிட்டைசேஷனும் இல்லாம இயங்கி வருது. இது ரொம்ப அபூர்வமான ஒண்ணு இப்போ உள்ள காலத்துல. வணிக நோக்கம் சிறிதும் இல்லாம இந்த ஆழமான அறிவை சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்கும் ஒரு தூய்மையான பயணம் இது. நீங்க இந்த தேடலை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த பயணம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நீங்க நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து உயிர்ப்புடன் இருக்க உங்களுடைய ஆதரவு மிகவும் அவசியம். உண்மைதான். அறிவை பெறுவதோடு நின்றுவிடாம அந்த அறிவை நமக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கொண்டு வரும் மூலங்களை ஆதரிப்பது நம் ஒவ்வொருவரோட கடமை. அதற்காகத்தான் சொல்றேன் நேயர்களே, என்னுடைய இந்த ஆழமான தேடல் முயற்சிக்கும் இந்த உன்னதமான பணிக்கும் நீங்க நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் உங்களால் முடிந்த சிறு தொகையை நீங்க வழங்கலாம். அது எவ்வளவு சிறிய தொகையாக இருந்தாலும் சரி. ஆமா, அது ஒரு மிகப்பெரிய உதவியாக, உந்து சக்தியாக இருக்கும். அதோடு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் இந்த பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த உளவியல் கருத்துக்கள் யாருக்காவது ஒரு தீர்வு அமையலாம். கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த அலசல் பற்றிய உங்களுடைய சிந்தனைகளை, நீங்க உணர்ந்த விஷயங்களை மறக்காம கமெண்ட்ல பகிருங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மனப்பூர்வமான நன்றி. சரி, நாம இந்த விரிவான தேடலின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஒட்டுமொத்த நிகழ்விலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான சாராம்சம் இதுதான். சொல்லுங்க. உண்மை என்பது நீதிமன்றத்திலோ அல்லது சமூக வலைத்தளங்களிலோ விவாதித்து நிரூபிக்கப்பட வேண்டிய ஒன்னல்ல. அது வாழ்க்கையில் அமைதியா வாழப்பட வேண்டிய ஒன்று. நீங்க உண்மையா இருந்தா, நீங்க மௌனமா இருந்தாலும் சரி, அந்த மௌனமே உலகை அதிரச் செய்யும் ஆயுதமா மாறும். மிக ஆழமான அழகான வார்த்தைகள். இந்த நிகழ்ச்சியை முடிக்கும் முன் இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சற்று ஆழமா, நேர்மையா உங்களுக்குள் யோசிச்சு பாருங்க. ஒரு முக்கியமான கேள்வி இது. அடுத்த முறை நீங்க யாரை பற்றியாவது,
குறிப்பா மிகவும் நல்லவர் என்று பெயரெடுத்த ஒருவரை பற்றியோ அல்லது ஒரு பிரபலத்தை பற்றியோ ஒரு மோசமான வதந்திய கேக்குறீங்கன்னு வச்சுப்போம். அந்த வதந்திய கேக்கும்போது உடனே அத மற்றவர்கள்கிட்ட பகிர துடிக்கும் முன் உங்களுக்குள் ஒரு ரகசியமான மகிழ்ச்சியோ அல்லது ஒருவித திருப்தியோ ஏற்படுகிறதா அப்படின்னு கவனிங்க. அப்படி ஏற்பட்டால் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்க அவங்களோட குறைய பார்த்து சிரிக்கிறீர்களா அல்லது உங்களுக்குள் காலம் காலமா அடக்கி வைக்கப்பட்டிருக்கும் இருண்ட பக்கங்களுக்கு ஒரு துணை கிடைத்து விட்டது என்று உங்கள் ஈகோ சந்தோஷப்படுகிறதா? இந்த கேள்வியோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இவ்வளவு நேரம் எங்களோடு பயணித்து இந்த ஆழமான தேடலில் இணைந்ததற்கு மனப்பூர்வமான நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான தேடலில் சந்திப்போம்.